அன்பே கடவுள். வெல்கம் டு ஏ ப்ராப்பர்ட்டி. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ப்ராஜெக்டில் போர் போடுறோம். இந்த போர் போடுறதுல என்னென்ன நன்மைகள் இருக்குது, அதை எப்படியெல்லாம் சிறப்பாக கையாளலான்றதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். முன்னாடி ஒரு கிரவுண்டில் வீடு கட்டுவீங்க. அதனால் நார்த் ஈஸ்டில் நல்லா தள்ளி போர் போட்டு அங்கேருந்து வீட்டுக்குள்ளே கனெக்ஷன் வரும். நார்த்து வெஸ்ட்டில் செப்டி டேங்கை அமைப்போம். ஆனால் இன்றைக்கி சென்னையில் பிளாட்டோட ரேட்டும் அதிகமாகிடுச்சு. சிட்டிக்குள்ளே நெருக்கமாக வீடுகள்லாம் வந்ததுனால வீடு கட்டும் போது பார்க்கிங் ஏரியாலேயே செப்டி டேங்கையும் அமைச்சிட்டு பக்கத்துலேயே போர் போடுறதுக்கான இடத்தையும் நம்ம அமைச்சிக்கிறோம். ஏன் இன்றைக்கி பில்டர்ஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் நீங்கள் செப்டி டேங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ணி. அதுக்கப்புறமா போரை ஃப்ரண்ட்லேயே அமைக்கிறதுக்கான காரணம், அதை நீங்கள் போர் பைப்பெல்லாம் எடுத்துட்டு ஏதாவது வால்வு ஏதாவது அடைச்சிருக்குன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே தூக்குறதுக்கு ஓப்பன் ஸ்பேஸ் வேணும். அதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செப்டி டேங்க்லேருந்து வாட்டர் லீக் ஆனாலும் நம்ம போரில் கலக்காத அளவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம செய்ய வேண்டியது, இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் செப்டி டேங்கை ஒரு 7 அடி ஆழத்துக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, அதுலேருந்து டபுள் மடங்கு 14 அடி ஆழத்துக்கு 10 இன்ச்சு பைப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு இறக்கிடணும். அப்போது இந்த வாட்டர் லீக்கேஜ் ஆனாலும் அதில் போய் மிங்கிள் ஆகாது. அதுக்கப்புறமா ஒரு 7 இன்ச்சு பைப்பை இறக்கி கவர் பண்ணிடணும். அதுக்கப்புறமா 5 இன்ச்சு பைப்பை ஃபுல்லாகவும் இறக்கிடணும். அதாவது ஒரு 150 அடிக்கு போர் போடுறீங்க அப்படின்னா ஒரு 7லேருந்து 8 லெங்க்த்து நீங்கள் பைப்பை இறக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இதுபோல் பல நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சென்னையில் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சிறந்த முறையில் பில்டிங் கட்டியும் தருவோம். ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம். அனைத்தும் நன்மைக்கே ஏ ப்ராப்பர்ட்டி.